ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்ரௌன் டேஸ்டி சமையல். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு நான்வெஜிடேரியன் கிரேவி தாங்க. இது தோசை, சப்பாத்தி, பூரி, சாதம் இப்படி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பர் சைட் டிஷ்ஷாக இருக்கும். இந்த இறால் கிரேவி பர்ஃபெக்டாக வரணும்னா நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இந்த இறால் கிரேவி செய்யறதுக்கு அடிகனமான பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் நமக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துட்டு அது சூடேறின பிறகு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு தாளிச்சிடலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு 2 மீடியம் சைஸ் பூண்டு தோலெல்லாம் உரித்து எடுத்துட்டு அந்த பூண்டு பற்களை இதில் சேர்த்துடலாம். 1 சென்டிமீட்டர் நீளமுள்ள இஞ்சி தோலை எடுத்துகிட்டு பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு 2 நீல பச்சை மிளகாவை இது போல் கட் பண்ணி எடுத்து சேர்த்துட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பையும் இது கூடயே நம்ம சேர்த்துடலாம். இதனோட ஒரு இனுக்கு கருவேப்பிலையை சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்க்கும் பொழுது மிதமான தீயோ இல்லை குறைஞ்ச தீயோ வச்சுக்கிட்டிங்கன்னா தான் கருகாமல் இருக்கும். நம்ம எந்த ரெசிபி செய்கிற மாதிரி இருந்தாலுமே அது கருகாமல் இருந்ததுனா தான் அதனோட டேஸ்ட் அப்படியே நமக்கு மெயின்டைன் ஆகும். இதில் 200 கிராம் அளவுள்ள வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம். நான் பெரிய சைஸ் வெங்காயம் தான் எடுத்தேன். நீங்கள் சாம்பார் வெங்காயம், அதாவது சின்ன சின்னதாக சாம்பாருக்கு நம்ம முழுசாக சேர்ப்போம் இல்லைங்களா, அந்த வெங்காயம் இருந்ததுன்னா அதை இது போல் பொடியாக கட் பண்ணி சேர்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வெங்காயம் சேர்த்த உடனே தீயை கொஞ்சம் அதிகப்படுத்தி வச்சு வதக்குனா வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். இந்த அளவு வெங்காயம் வதங்கின பிறகு வெங்காயம் எந்த அளவு எடுத்தோமோ அதில் பாதி அளவுக்கு தக்காளியை பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம். நல்ல பழுத்த தக்காளியாக இருக்கட்டும். தக்காளி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தக்காளியும் நல்லா மசிகிற அளவு அது நல்லா குழஞ்சி வெந்த பிறகு இதில் நம்ம அடுத்த பொருள் சேர்த்துக்கலாம். இப்போ கரெக்டான பதத்தில் தக்காளி மசிஞ்சு வந்திருக்கு. தக்காளி நல்லா வெந்த பிறகு இதில் இறால் க்ளீன் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம். இந்த இறால் பார்த்திங்கன்னா 1/2 கிலோ அளவுள்ள இறால் வாங்கி அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கோம். எப்பொழுதுமே இறால்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து சேர்த்தாதான் நம்ம செய்கிற ரெசிபி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த நான்வெஜிடேரியன் ஸ்மெல் அதில் இல்லாமல் இருக்கும். இல்லைனா அந்த ஸ்மெல் அதிகமாகிடுச்சுன்னா நம்மளோட ரெசிபி சாப்பிடும்பொழுது டேஸ்ட்டாக இருக்காது. இறால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு தட்டு போட்டு மூடி ஒரு 3 நிமிஷத்துக்கு இது அப்படியே வச்சிடலாம். இந்த சூட்லேயே இறால் கொஞ்சம் வதங்கணும். தண்ணி எதுவுமே நம்ம இப்போதைக்கு சேர்க்க தேவையில்லை. இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச மஞ்சத்தூள் நான் சேர்க்குறேன். நீங்கள் கடையில் வாங்குற மாதிரி இருந்ததுன்னா 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாலே போதுமான அளவாக இருக்கும். இது முழு மஞ்சளை வாங்கி அதை நல்லா இடிச்சிட்டு நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்ச மஞ்சள் தூள். அதனால் இதில் ரொம்ப ஒன்றும் அந்த வாசனை அதிக அளவில் இருக்காது. அதனால் நீங்கள் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கலாம். ஆனால் இறால் சமைக்கும் பொழுது மஞ்சள் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. மஞ்சள் பொடி நல்லா கலந்த பிறகு இதில் ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுட்டு அதற்கு பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்கும்பொழுது இறால் எல்லாம் இந்த அளவு சுருண்டு வந்திருக்கும். அதாவது அது நல்லா வதங்கி இருக்கும். தண்ணியும் ஓரளவு விட்டுருக்கும். இந்த சமயத்தில் நம்ம மிளகாய்த்தூள் சேர்க்கலாம். குழம்புக்கு வீட்டில் குழம்பு மிளகாய்த்தூள் நம்ம அரைச்சி வச்சுருப்போம். அந்த குழம்பு மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நான் சேர்க்குறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்றாற் போல் நீங்கள் கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கோங்க. இது ஒரு கரெக்டான காரத்தில் இருக்கும். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாச்சு. தண்ணி 50 ml அளவுக்கு நான் சேர்க்குறேன். இது பார்த்திங்கன்னா கிரேவி கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். உங்களுக்கு கிரேவி லிக்விடாக கொஞ்சம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூடுதலாக ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விடும் பொழுது தீயை கொஞ்சம் அதிகப்படுத்தி வச்சுக்கோங்க. எப்பொழுதுமே ஃபுல் தீயில் வைக்காதீங்க. கொஞ்சம் மிதமான தீயிலேருந்து கொஞ்சம் அதிகப்படுத்தி வச்சு நல்லா கலந்து விடும் பொழுது இது நல்லா கொதிச்சு வரும். இந்த மசாலா பொருட்கள் எல்லாம் அந்த கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். இது போல் கொதித்த பிறகு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி ஒரு மிதமான தீயில் அப்படியே வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்து கலந்து விடலாம். இப்படி கலந்து விடும் பொழுது மேலே இது போல் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். தீயை மிதமாக வச்சு இது போல் நம்ம கலந்து விடும் பொழுது ஒரு 5 நிமிஷத்துக்கெல்லாம் இது நல்லா சுருங்கி இது போல் மேலே எண்ணெய் நல்லாவே பிரிஞ்சு வந்துடும். இந்த சமயத்தில் நம்ம ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சு அந்த கொத்தமல்லி இலைகளை இதில் சேர்த்துட்டு
நல்லா கலந்து விட்டுட்டு சர்விங் பவுலில் சேஞ்ச் பண்ணிடலாம். கொத்தமல்லி இலைகள் சேர்க்கும்போது நீங்கள் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப சூப்பரான அதே சமயத்தில் சிம்பிளான ஒரு இறால் கிரேவி ரெசிபி தான் இது. இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுபோல் விதவிதமான ரெசிபிஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.